நான் பார்க்குறதையே பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஓடுறதுலேயே ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு சேஞ்சுமே எனக்கு பார்த்தது மாதிரி தெரியல. நான் கல்யாணமான நாள் முதல் பார்க்குறேன் பாஸ்டர், இது ஒன்று மட்டும்தான் எனக்கு தொடருது. எதுலையுமே எனக்கு மாற்றமே இல்லை, எதுலையுமே எனக்கு மாற்றம் இல்லை. என் பிள்ளையை நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு மாற்றம் வேணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் மாற்றத்தை கொடுக்கிறவர். சேஞ்ச் சேஞ்ச் டிஃப்ரெண்டா வெரைட்டியாக செய்கிறவர். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒன்றில் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறவர் அல்ல. அவன் நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் வளர்த்துகிற ஆண்டவர். அவர் புதிதாய் செய்கிற ஆண்டவர். பாருங்க, கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் மோசையை பார்த்து சொல்றாரு கன்மலையை அடி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டைம் ஆண்டவர் சொல்றாரு கன்மலையை பார்த்து பேசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க, அப்படியே டிஃப்ரெண்டா அப்படியே தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீரை போல கர்த்தர் யாரையும் வச்சுக்கிறது இல்லை. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உலகத்தானுக்கு அப்படி நடக்குதுல்ல, நமக்கு ஏன் நடக்காது? உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா, 6 மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை, டெய்லி உங்களை கர்த்தர் வளர்த்தணும். டெய்லி வளர்த்தணும். தினம் நீங்க வளரணும். தினம் உங்களுக்குள்ள சேஞ்ச் ஆண்டவர் தரணும். நான் அப்படிதான் ஆசைப்பேன். ஆண்டவரே, ஒரு 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அதே அடுத்த 5 வருஷம் தாண்டி இந்த சர்ச்சுக்குள்ள அவங்க வரும்போது இந்த சர்ச்சுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவங்க பார்க்கணும். ஆனா நீங்க ஆசைப்படாத பட்சத்துல உங்களுக்குள்ள சேஞ்ச் கண்டிப்பா வராது. பொதுவா இன்னைக்கு ஒரு டிவிஎஸ் 50 நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், டிவிஎஸ் 50 பைக்கு. அந்த டிவிஎஸ் 50 பைக் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, அது உங்களுக்கு உழைக்குது, அது உங்களுக்கு ஓடுது. ஆனா இந்த டிவிஎஸ் 50 வச்சிருக்கிற ஓட்டுற ஒரு பிரதர் நான் இதை விட ஒரு நல்ல கியர் வண்டி வாங்கணும்னு முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல நினைக்கணும். முதல்ல நினைச்சு அதுக்கு ஆசைப்பட்டு அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பிரயாசப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் நம்ம அதை என்ன பண்ண முடியும்? இது எனக்கு போதும், அப்படி போதுன்ற மன திருப்தி உங்களுக்கு இருக்கலாம். போதும் என்கிற மனதினுடைய கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். நீங்க கர்த்தர் கொடுக்கறதுல திருப்தியா இருக்கிறது தவறல்ல. அப்ப இது இருக்குதா, அதை வச்சிருங்க. அதுக்காக பொறாமப்பட வேண்டாம், இல்ல அதுக்காக எரிச்சல் பட வேண்டாம், இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி கத்த வேண்டாம். அந்த டைம் என்ன இருக்குதோ அது சாப்பிடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதே பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல உங்க மனசுல என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நான் அடுத்த லெவல் என்ன பண்ணணும்? கேட்கல, அடுத்த லெவல் நான் போகணும், அடுத்த லெவல் போகணும். இன்னைக்கு வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்களா, அடுத்து போக்கியத்துக்கு நீங்க போகணும். இன்னைக்கு நீங்க போக்கியத்தில் குடியிருக்கிறீங்களா, அடுத்து நீங்க சொந்த வீட்டுக்கு பிளான் பண்ணணும். 7 வீடு மாறியாச்சு, 8 வீடு மாறியாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணணும். இந்த வீட்டில இருந்து மாறும்போதாவது நமக்கு சொந்த வீடை வச்சு ஒன்றும் கொண்டாட போறது இல்லை, நம்ம விட்டுட்டு பரலோகத்துக்கு தான் போறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் குடியிருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா, ஒரு வளர்ச்சி வேணும். இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃப் ரொம்ப கஷ்டமா போயிடும், நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வளர்ச்சியை தேவன் தருகிறவர். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் வரணும்னு இப்ப நீங்க ஆசைப்படணும்.